Joseph meeting his brethren. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, December 30th, 1956, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை சந்தித்தல். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 1956ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Once born again, the Holy Spirit takes its place into the heart. Some young people are young or maybe illiterate. No matter how it is, there's no one can explain it. So don't feel bad because you're illiterate. You couldn't explain it. மீண்டும் ஒருமுறை பிறக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இருதயத்திற்குள் அதனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறார். சில வாலிபர்கள் கல்வியறிவற்றவர்களாகவோ அல்லது வாலிபராகவோ அல்லது படிப்பறியாதவர்களாகவோ இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. எவருமே அதை விளக்கி கூற முடியாது. எனவே நீங்கள் கல்வியறிவற்றவர் என்ற காரணத்தால் வருத்தப்பட வேண்டாம். உங்களால் அதை விளக்க முடியாது. There's never been a man yet could explain it, no matter how smart or how intelligent. It's God's own secret. Amen. But when that word takes life in your heart and you see it, you scream, I got it. Amen. எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் அல்லது எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அதை விளக்க ஒரு மனிதனும் இதுவரை இருந்ததில்லை. அது தேவனுடைய சொந்த ரகசியமாய் உள்ளது. ஆனால் அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் ஜீவனை எடுக்கும் போது நீங்கள் அதை கண்டு நீங்கள் நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று கூச்சலிடுகிறீர்கள். You don't know what you're going to do with it. You don't know what it's going to do with you. But you know something's happened. Amen. And you got it. நீங்கள் அதை கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அது உங்களோடு என்ன செய்ய போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் ஏதோ ஒன்று சம்பவித்துள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்கள். Now, therefore, on the word, it's beautiful. Now we're faced this morning and got before us under consideration. இப்பொழுது ஆகையால் வார்த்தையின் பேரில் அது அழகாக இருக்கிறது. இப்போது நாம் இன்று காலை எதிர்கொண்டு பரிசீலனையில் உள்ளோம். To my opinion, one of the most vital texts of the Old Testament. Joseph, we're going to speak on meeting his brethren. என்னுடைய கருத்துப்படி பழைய ஏற்பாட்டின் மிக முக்கியமான நூல்களில் ஒன்று யோசேப்பு. நாம் பேசப் போகிறோம் தன்னுடைய சகோதரர்களை சந்திப்பது. There could be 100 different ways that the Holy Spirit get into this and unfold it to our hearts and mind. So thinking this being a few days here, we might speak a little while this morning. பரிசுத்த ஆவியானவர் இதற்குள் நுழைந்து அதை நம்முடைய இருதயங்களுக்குள்ளும் சிந்தைக்கும் வெளிப்படுத்துகிற 100 வித்தியாசமான வழிகள் இருக்கக்கூடும். எனவே இதை சிந்தித்து பார்க்கையில் இங்கே ஒரு சில நாட்களாக இருப்பதால் இந்த காலையில் நாம் சிறிது நேரம் பேசலாம். Because of a tightness in the throat, and then maybe pick it up again tonight if the pastor has anything on his heart, and maybe carry it on through and finish it up on Monday night, if so be that God provides it that way. ஏனென்றால் தொண்டையில் ஒரு இறுக்கம் இருப்பதனால் அதன் பின்னர் இந்த இரவு அது மீண்டும் எடுக்கப்படலாம். போதகருக்கு தன்னுடைய இருதயத்தில் எந்த காரியமும் இல்லை என்றால் ஒரு காலம் அதை தொடர்ந்து செய்து திங்கட்கிழமை இரவு அதை முடித்து விடலாம். அப்படியானால் அவ்விதமாகவே தேவன் அதை அருளுகிறார். Now we're well acquainted with the characteristics of the Old Testament, how that all the old things was a shadow, Hebrews 11, a shadow of the things that are to come. இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டின் விசேஷ குணாதிசயங்களை நன்கு அறிந்திருக்கிறோம். எப்படியாய் பண்டைய காரியங்கள் யாவும் ஒரு நிழலாய் இருந்தது. எபிரேயர் 11 வரப்போகிற காரியங்களின் நிழலாய் இருந்தது. How beautiful that is. How God foreshadows. Amen. அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. எவ்வளவு தேவன் முன் நிழலிடுகிறார். And when we feel this shadow as it was, we know that there's something beyond here. நாம் இந்த நிழலை அது இருந்த விதமாக உணரும் போது இங்கே அப்பால் ஏதோ ஒன்று உள்ளது என்பதை நாம் அறிகிறோம். God in his omnipotence and his great infant mind
seeing something just fixing to happen, he can forewarn it. தேவன் தம்முடைய சர்வ வல்லமையினால் தம்முடைய மகத்தான முடிவற்ற சிந்தையில் ஏதோ ஒன்று சம்பவிக்க ஆயத்தமாக இருப்பதை காண்கிறபடியால் அவரால் அதை முன்கூட்டியே எச்சரிக்க முடியும். He can make everything work together, even the wrath of man, to praise him. Amen. Even someone who treats you evil, as we're going to get after a bit, if the Lord willing, how that Joseph's brother treated him evil. அவரால் ஒவ்வொரு காரியத்தையும் ஒருங்கே கிரியை செய்ய முடியும். மனிதனின் கோபத்தையும் கூட, உங்களை பொல்லாங்காய் நடத்தும் ஒருவரை கூட அவரை துதிக்க செய்ய முடியும். சிறிது நேரம் கழித்து கர்த்தருக்கு சித்தமானால் அந்த யோசேப்பின் சகோதரன் அவனை எப்படி தீமையாக நடத்தினான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். He turned right back around and took that and made it praising. Amen. So we haven't got a thing to worry about. Not a thing. அவர் அதை திருப்பி அவரை துதிக்கும்படி செய்தார். எனவே நாம் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு காரியமும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. How that God through that boy was foreshadowing the coming of the Lord Jesus the first time and the coming of the Lord Jesus the second time. And worked it all out in a life that knowed nothing about what was going on. எப்படியாய் அந்த தேவன் அந்த பையன் மூலமாக கர்த்தராகிய இயேசுவின் வருகையை முதல் முறையாக முன்னடையாளமாக காண்பித்து கர்த்தராகிய இயேசுவின் இரண்டாம் முறை வருகையிலும் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை குறித்து ஒன்றுமே அறியாத ஒரு ஜீவியத்தில் அவர் யாவற்றையும் கிரியை செய்தார். Don't that just do something to you? To see poor little Joseph, well, he didn't know what was taking place. Why all these things should happen? ஆமென். பரிதாபமான சிறுவன் யோசேப்பை காண்பது உங்களுக்கு ஏதோ ஒன்றை செய்யவில்லையா? ஏன் என்ன சம்பவித்துக் கொண்டிருந்தது என்றும் ஏன் இந்த காரியங்கள் யாவும் சம்பவிக்க வேண்டும் என்றும் அவன் அறிந்திருக்கவில்லை. But it was all God working out, foreshadowing the things that were going to be. ஆனால் அவை யாவும் தேவனால் கிரியை செய்து முன்னறிவித்து இருக்கப் போகும் காரியங்களுக்கு முன்னடையாளமாய் இருந்தன. Then you can notice the word. How you pick it up here, read it in Genesis, read it in the middle of the book, read it in the last of the book, and every word copes right with one another like that. அப்படியானால் நீங்கள் வார்த்தையை கவனிக்க முடியும். அதை நீங்கள் இங்கே எடுத்து அதை எப்படி என்று ஆதியாகமத்தில் வாசித்து பாருங்கள். அதை புத்தகத்தின் நடுவில் வாசித்து பாருங்கள். புத்தகத்தின் கடைசி பாகத்தில் அதை வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் இந்த விதமாக ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகிறது. And it was wrote thousands of years apart by hundreds of different men. See? So therefore you see it's all God. One not knowing the other and know what book is wrote, nothing about it, another time, another age. அது ஆயிரக்கணக்கான வருட இடைவெளியில் நூற்றுக்கணக்கான வித்தியாசமான மனிதர்களால் எழுதப்பட்டது. புரிகிறதா? ஆகையால் அவை யாவும் தேவன் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். ஒருவர் மற்றொன்றை அறியாமலும் அல்லது என்ன புத்தகம் எழுதப்பட்டுள்ளது என்பதை அறியாமலும் அதை குறித்து ஒன்றுமே இல்லாமல் மற்றொரு நேரத்தில் மற்றொரு காலத்தில் இருந்தனர். And we can see today that God is dealing just exactly like he did back there. Amen. We're just now ending up in the new year from the shadowing of the old. இன்றைக்கு தேவன் அங்கே முன்பு செய்தது போலவே சரியாக இடைபடுகிறார் என்பதை நம்மால் காண முடிகிறது. நாம் இப்பொழுதுதான் பழைய ஆண்டின் நிழலில் இருந்து புத்தாண்டில் முடிக்கப் போகிறோம். And how that in the beginning, how that God, when he seen sin going to take its domain over the earth and over the people. ஆதியிலே அது எப்படி அந்த தேவன் பாவம் பூமியின் மேலும் ஜனங்கள் மேலும் ஆதிக்கம் செலுத்தப் போவதை அவர் கண்டபோது, how that the great program had been perverted, not spoiled, not recreated, but just perverted. எப்படியா இந்த பெரிய திட்டம் தாறுமாறாக்கப்பட்டு அது கெட்டு போகாமல் மறுபடியும் சிக்ஷிக்கப்படாமல் தாறுமாறாக்கப்பட்டதாக இருக்கிறது. See, Satan cannot create, he can only pervert. Everything that you see is wrong, that's righteousness perverted. Amen. See, you see an old fortune teller out on the street, that's just a prophet's perverted. Amen. See, பாருங்கள், சாத்தானால் சிருஷ்டிக்க முடியாது, அவனால் தாறுமாறாக்கத்தான் முடியும். நீங்கள் காண்கிற ஒவ்வொரு காரியமும் தவறானதாக இருக்கிறது, அது தாறுமாறாக்கப்பட்ட நீதியாக இருக்கிறது. புரிகிறதா? நீங்கள் தெருவில் ஒரு வயதான குறி சொல்பவரை காண்பீர்கள், அது ஒரு தாறுமாறாக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள். பார்த்தீர்களா? You see anything that's evil, see man living untrue to his vows to his wife, that's righteousness perverted into evil.
பொல்லாங்கான எந்த காரியத்தையும் நீங்கள் காண்கிறீர்கள். புருஷன் தன் மனைவிக்கு அளித்த வாக்குத்தத்தங்களின்படி உண்மையில்லாமல் ஜீவிக்கிறதை பாருங்கள். அது நீதியை தாறுமாறாக்கி தீமையாக மாற்றுகிறது. Vice versa. See women on the street acting the way they do and becoming the way they are. That's ladies perverted. இதற்கு நேர்மாறாக தெருவில் உள்ள ஸ்திரீகள் அவர்கள் செய்கிற விதமாக செயல்படுவதையும் அவர்கள் இருக்கும் விதமாகவே மாறுவதையும் காண்கிறீர்கள். அதுவே தாறுமாறாக்கப்பட்ட பெண்மணிகள். I passed by Louisville the other day, wife and I seen a sign on a window where we were coming from eating over on 5th Street and it said tables for ladies. அன்று நாள் நானும் மனைவியும் லூயிவில்லை கடந்து சென்றோம். நாங்கள் சாப்பிட்டு வந்து கொண்டிருந்த 5வது தெருவில் அங்கே நான் ஒரு ஜன்னலில் ஒரு அடையாளத்தை கண்டேன். மேலும் பெண்களுக்கான மேஜைகள் என்று எழுதப்பட்டிருந்தது. I said they have never had a customer. No, a lady wouldn't go in there. Amen. When she goes in there, she's not a lady anymore. See? அதற்கு நான் அவர்களுக்கு ஒருபோதும் வாடிக்கையாளரே கிடையாது என்றேன். இல்லை, ஒரு பெண்மணியும் அங்கு செல்ல மாட்டாள். அவள் அங்கு செல்லும் போது அவள் இனிமேல் ஒரு பெண்மணி அல்ல. புரிகிறதா? So we have never had a customer under that sign. Ladies don't go to those places. But you see, what that is, it goes in there, is ladies perverted. See? All right. எனவே அந்த அடையாளத்தின் கீழ் அவர்களுக்கு ஒரு வாடிக்கையாளரே கிடையாது. பெண்மணிகள் அந்த இடங்களுக்கு செல்வதில்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது என்பது தாறுமாறாக்கப்பட்ட பெண்கள். புரிகிறதா? சரி. Now, God, to make all things praising, இப்பொழுது தேவனே எல்லா காரியங்களும் அவரை துதிக்க செய்தாரே. we are celebrating the Christmas birth of the Lord Jesus, which it isn't just exactly his birthday. His birthday was in April, because it's just as cold in Judea or colder in December than it is here. So we realize that நாம் கிறிஸ்மஸை கர்த்தராகிய இயேசுவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது சரியாக அவருடைய பிறந்த நாள் அல்ல. அவருடைய பிறந்த நாள் ஏப்ரல் மாதத்தில் இருந்தது. காரணம், யூதேயாவில் இங்கே இருப்பதை காட்டிலும் அல்லது டிசம்பர் மாதத்தில் குளிராக இருக்கிறது. எனவே நாம் அதை உணர்கிறோம். You see the picture of the day, the tanks up there in the snow and things like that in Judea. Could you imagine shepherds laying out on the hill in weather like that? Amen. But it isn't the day, the day doesn't mean so much. It's the attitude we have toward that day that's set apart. நீங்கள் அந்த ஒரு நாள் அந்த புகைப்படத்தில் பார்த்தீர்கள். அங்கே பனியில் தொட்டிகள், அதை போன்ற காரியங்கள் யூதேயாவில் இருந்தன. அந்த விதமான வானிலையில் மேய்ப்பர்கள் ஒரு மலையின் மேல் படுத்துக் கொண்டிருப்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஆனால் அது அந்த நாள் அல்ல. ஆனால் அந்த நாள் என்பது அவ்வளவாக பொருள்படுகிறதில்லை. அந்த நாளை குறித்து நாம் கொண்டுள்ள மனப்பான்மையை வித்தியாசமாக தென்படுகிறது. Now, notice as soon as God seen the seed of the woman and how they had been misconstrued there and righteousness had been perverted. இப்பொழுது கவனியுங்கள், தேவன் ஸ்திரீயின் வித்தையும் அவர்கள் அங்கே எப்படி தவறாக அர்த்தம் கொண்டிருந்தனர் என்றும் நீதி தாறுமாறாக்கப்பட்டிருந்தது என்றும் கண்டவுடனே God gave a promise that through that woman would come a blessed seed. You get it? Amen. There would be a seed. அந்த ஸ்திரீயினூடாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வித்து வரும் என்று தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உங்களுக்கு அது புரிகிறதா? ஒரு வித்து இருக்கும். And just as soon as Satan heard that, who was standing present, as soon as he heard it, he took in to destroy that seed. அங்கே நின்று கொண்டிருந்த சாத்தான் அதை கேட்டவுடனே அந்த வித்தை அழிக்க அவன் தீர்மானித்தான். And he tried to do it in Joseph. He tried all through the age. And he's still against that blessed seed. Amen. Amen. அவன் அதை யோசேப்பில் செய்ய முயற்சித்தான். அவன் காலங்கள் தோறும் முயற்சித்தான். அவன் இன்னமும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வித்திற்கு எதிராக இருக்கிறான். ஆமென். I want you to put on your deep thinking caps just for a minute now. As put on the helmet of salvation and listen close now. Here's something real vital. இப்பொழுது ஒரு நிமிடம் நீங்கள் உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனை கொண்டு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ரட்சிப்பின் தலைச்சீராவை தரித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். இங்கே உண்மையாகவே முக்கியமான ஒன்று உள்ளது. And you may disagree with it, it's all right. But did you notice as soon as நீங்கள் அதனுடன் இணங்காமல் இருக்கலாம், அது சரிதான்.
ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா? There had already been a conception for Eve had already lived unrighteous and had committed the sin. ஏவாள் ஏற்கனவே அநீதி உள்ளவளாய் வாழ்ந்து பாவம் செய்திருந்தபடியால் ஏற்கனவே ஒரு கருத்தரித்தல் உண்டாயிருந்தது. Where did that come from? That's in Genesis. Man today are trying to find the missing link between animal and man. அது எங்கிருந்து வந்தது? அது ஆதியாகமத்தில் உள்ளது. இன்றைக்கு மனிதர்கள் மிருகத்திற்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள விடுபட்ட தொடர்பை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். This is Revelation. The Bible said that the serpent beguiled the woman. இது வெளிப்பாடு. வேதம் சர்ப்பம் அந்த ஸ்திரியை வஞ்சித்தது என்று கூறியுள்ளது. Today man can bring up animal life and the closest animal they have to the human being is a chimpanzee. They can make him smoke a pipe, ride a bicycle, put on a hat, tip it. இன்றைக்கு மனிதனால் மிருக ஜீவன்களை வளர்க்க முடிகிறது. மனித இனத்திற்கு மிக நெருக்கமான மிருகம் வாலில்லா மனித குரங்கு. அவர்கள் அதனை ஒரு குழாயை புகைக்க செய்யலாம், ஒரு மிதிவண்டியில் சவாரி செய்யலாம், ஒரு தொப்பியை அணிந்து அதனை கொண்டு வணக்கம் தெரிவிக்க செய்யலாம். That's just like G and hog to a horse. It's sound. He has no soul. He can't think. He can only go by sound. He doesn't have a soul. அது ஒரு குதிரைக்கு கீ மற்றும் ஹா என்பது போன்றது. அது ஒலி. அதற்கு ஆத்துமா கிடையாது. அதனால் சிந்திக்க முடியாது. அது சத்தத்தினால் மாத்திரமே செல்ல முடியும். அதற்கு ஆத்துமா என்ற ஒன்று கிடையாது. Then they got a missing link right in between here that they never have been able to find. And for 6,000 years they tried to get one mutter out of a chimpanzee and can't do it. அதன் பின்னர் அவர்கள் இங்கே இடையில் ஒரு விடுபட்ட இணைப்பை பெற்றுள்ளனர். அதை அவர்களால் ஒருபோதும் கண்டறிய முடியவில்லை. 6000 ஆண்டு ஒரு வாலில்லா மனித குரங்கிலிருந்து ஒரு முறையாவது முணுமுணுக்க அவர்களால் முயற்சித்தும் அதை செய்ய முடியவில்லை. You never will. But we know that we're animal life. We're plant life out of the earth. அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். ஆனால் நாம் மிருக ஜீவன் என்பதை நாம் அறிவோம். நாம் பூமியிலிருந்து வந்த தாவர ஜீவன்கள். As I was saying the other day at our dear sister's funeral, we are a bunch of 16 elements of the earth of cosmic light and petroleums and things put together. நான் அன்று ஒரு நாள் நம்முடைய அருமையான சகோதரியின் அடக்க ஆராதனையில் கூறிக்கொண்டிருந்தது போல நாம் பூமியின் 16 மூலக்கூறுகளை கொண்ட ஒரு கூட்டமாக இருக்கிறோம். ஏழுலக அண்டத்துக்குரிய ஒளி, பெட்ரோலியம், மற்ற காரியங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. We were here when God spoke and said, "Let there be." Our bodies were, but something, a mastermind, developed us into what we are now. நம்முடைய சரீரங்கள் உண்டாக கடவது என்று தேவன் உரைத்தபோது நாம் இங்கே இருந்தோம். ஆனால் ஏதோ ஒன்று, ஒரு தலை சிறந்த சிந்தை இப்பொழுது நாம் என்னவா இருக்கிறோம் என்பதற்குள் நம்மை வளர்த்தெடுத்தது. Made us with hands and arms and so forth, not to destroy us, but that we might live forever. Sin done the destroying. And he who made us without us having any idea of ever being here. நம்மை அழிப்பதற்காக அல்ல, ஆனால் நாம் என்னென்றைக்குமாய் ஜீவிக்கும்படியாக கைகளினாலும் கரங்களினாலும் நம்மை உண்டாக்கினார். பாவம் அழிவை செய்தது. நம்மை உண்டாக்கின அவரே நாம் இங்கிருப்பதை குறித்த எந்த எண்ணமும் இல்லாமல். He that made us and brought these things together and made us what we are now, can he not much more by giving us free moral agency to accept it? நம்மை உண்டாக்கி இந்த காரியங்களை ஒன்றாக கொண்டு வந்து நாம் இப்பொழுது இருக்கிற விதமாக நம்மை உண்டாக்கினவரே அதை ஏற்றுக்கொள்ள நமக்கு சுவாதீன உரிமை அவர் அளித்து, and by the same word that created us promised us that he'd raise us up again. Amen. How much more will all this petroleum come together and the atoms and so forth by the word of God? நம்மை சிருஷ்டித்த அதே வார்த்தையினால் அவர் நம்மை மீண்டும் எழுப்புவார் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த பெட்ரோலியம் அணுக்கள் போன்றவை தேவனுடைய வார்த்தையினால் எவ்வளவு அதிகமாக ஒன்று சேரும். Now, in the beginning, when God spoke and Satan was standing there and he heard it. இப்பொழுது ஆதியிலே தேவன் பேசின போது சாத்தான் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் அதை கேட்டான். And the people are trying to find this missing link. I'll tell you by revelation, if you want to receive it, that missing person between animal and
Man is the serpent. Before he had his legs taken from him. ஜனங்கள் இந்த விடுபட்ட இணைப்பை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள விரும்பினால் வெளிப்பாட்டின் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். மிருகத்திற்கும் மனிதனுக்கும் இடையே காணாமற் போன அந்த நபர் சர்ப்பமாயிருக்கிறது. அவனுடைய கால்கள் அவனிடத்திலிருந்து எடுக்கப்படுவதற்கு முன்பே. The Bible said he was the most subtle of all the beasts, not reptile. Of all the field, he was the one who beguiled a woman in his beauty. And she conceived. வேதம் அது எல்லா மிருகங்களிலும் தந்திரமுள்ளதா இருந்தது என்று கூறியுள்ளது. அது ஊர்வன அல்ல, சகல காட்டு ஜீவன்களிலும் மிகவும் தந்திரமுள்ளதா இருந்தது என்று கூறியுள்ளது. அவனே தன்னுடைய அழகில் அந்த ஸ்திரியை வஞ்சித்த ஒருவனாய் இருந்தான். அவள் கர்ப்பவதியானாள். Now, by doing that and seeing sin was coming, God put such a curse upon him to science to never find any relationship between this serpent. இப்பொழுது அதை செய்வதால் பாவம் வருவதைக் கண்டு இந்த சர்ப்பத்திற்கும் இடையே எந்த தொடர்பையும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்காத அளவிற்கு தேவன் இப்படி ஒரு சாபத்தை அதன் மீது வைத்தார். As known today and mankind, but there is your fallen, degraded being between that hooked the animal life together. There you are. மனித வர்க்கமும் இன்றைக்கு அறியப்படுகிறது. ஆனால் நீங்கள் விழுந்து போன தாழ்த்தப்பட்ட ஜீவியங்களுக்கு இடையில் அந்த மிருக ஜீவனை ஒன்றாக இணைத்துள்ளது. அங்குதான் காரியம். God has hid it from the wise and prudent, but we reveal it to babes such as will learn. See? தேவனதை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கற்றுக்கொள்ளுகிற பாலகருக்கு அதை வெளிப்படுத்துவார். புரிகிறதா? There's your fallen person, the serpent. He was brought from way the most subtle, the greatest, the most beautiful, the more like human being. அங்குதான் உங்களுடைய விழுந்து போன நபர் சர்ப்பம் உள்ளது. அவன் வழியிலிருந்து கொண்டு வரப்பட்டான். மிகவும் நுட்பமான, மகத்தான, மிக அழகான, அதிக மானிட இனத்தை ஒத்திருந்தான். And then because of this evil that he did with Eve, he brought him down to a reptile to go on his belly all the days of his life, and dust should be his meat. There's where science can come to there and their trees knocked down. அதன் பின்னர் அவன் ஏவாளோடு செய்த இந்த பொல்லாங்கி நிமித்தமாக அவர் அவனை ஒரு ஊர்வனமாக கொண்டு வந்தார். அது தன்னுடைய வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்ன வேண்டும். அங்கேதான் விஞ்ஞானம் அங்கு வர முடிகிறது. அவர்களுடைய மரமானது கீழே இடித்து தள்ளப்படுகிறது. Notice now, as soon as the woman seen that she was deceived, she didn't bring sin. கவனியுங்கள், இப்போது அந்த ஸ்திரீ கண்டவுடனே அவள் வஞ்சிக்கப்பட்டாள். அவள் பாவத்தை கொண்டு வரவில்லை. She was deceived. She thought it was right. But Adam was not deceived, said the Bible. He knew it was wrong. And she had him to do the same thing that the beast had done. அவள் வஞ்சிக்கப்பட்டாள். அது சரி என்று அவள் எண்ணினாள். ஆனால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று வேதம் கூறியுள்ளது. அது தவறாய் இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த மிருகம் செய்திருந்த அதே காரியத்தை அவள் அவனையும் செய்தாள். And she brought forth her first son, which all the traits of the devil was in that boy. He was a murderer. He was jealous. How could it come from that pure stream of God? It had to come from the evil. Amen. அவள் தன்னுடைய முதல் குமாரனை பெற்றெடுத்தாள். அது அந்த பையனுக்குள் பிசாசின் எல்லா குணாதிசயங்களும் இருந்தன. அவன் ஒரு கொலைகாரனாய் இருந்தான். அவன் பொறாமை கொண்டான். அது எப்படி அந்த தூய தேவனுடைய ஓடையிலிருந்து வர முடியும்? அது பொல்லாங்கிலிருந்து வர வேண்டியதாய் இருந்தது. And as soon as he did this, then the devil used his tool. அவன் இதை செய்தவுடனே அவன் பிசாசு அவனுடைய கருவியை பயன்படுத்தினான். She brought forth her second son, which was after Adam, and in there was Abel. And right quick the devil tried to destroy that righteous seed. அவள் ஆதாமுக்கு பிறகு ஆபேலுக்கு பிறகு அவளுடைய இரண்டாம் குமாரனை பெற்றெடுத்தாள். உடனே பிசாசு அந்த நீதியான வித்தை அழிக்க முயன்றான். And he turned around and slew Abel to begin with, which is a type of Judas and Jesus. Slew him at the altar, where Judas slew Jesus, betrayed him for 30 pieces of silver and sold him. All right. அவன் திரும்பி ஆபேலை கொன்றான். அது யூதாசுக்கும் இயேசுவுக்கும் ஒரு மாதிரியாய் இருக்கிறது. பலிபீட தண்டையிலே அவனை கொன்று போட்டான். அங்கே யூதாஸ் இயேசுவை கொன்றான். அவரை 30 வெள்ளிக்காசுகளுக்கு காட்டிக் கொடுத்து அவரை விற்று போட்டான். சரி. But notice, when he did that, then God
a type of Christ, both death and resurrection. He raised up Seth to take his place. Amen. See? And the devil took after Seth. ஆனால் கவனியுங்கள், அவன் அதை செய்தபோது அப்பொழுது தேவன் கிறிஸ்துவின் ஒரு மாதிரியாய் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் இரண்டிலுமே அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள அவர் சேத்தை எழுப்பினார். புரிகிறதா? பிசாசு சேத்தை பின்தொடர்ந்தான். Now watch. Long before the antediluvian destruction, there was a long lineage of man who came down through the sons of Cain from the land of Nod. இப்பொழுது கவனியுங்கள், ஜலப்பிரளய அழிவுக்கு முன்னர் நோத் தேசத்திலிருந்து காயினின் புத்திரர் வழியாய் வந்த ஒரு நீண்ட வம்ச புருஷர். And they were scientists, smart, intelligent, marvelous man. They even tempered metals. They built homes. They were a marvelous civilization. The Bible goes ahead and said how they work with copper, how they work with metal. அவர்கள் விஞ்ஞானிகளாயும் புத்திசாலிகளாயும் அறிவாளிகளாயும் அற்புதமான மனிதர்களாயும் இருந்தனர். அவர்கள் உலோகங்களையும் கூட பதப்படுத்தினர். அவர்கள் வீடுகளை கட்டினர். அவர்கள் ஒரு அற்புதமான நாகரிகமாக இருந்தனர். அவர்கள் எப்படி வெண்கலத்தை கொண்டு வேலை செய்தனர் என்றும் அவர்கள் எப்படி உலோகத்தை கொண்டு வேலை செய்தனர் என்றும் வேதம் தொடர்ந்து கூறுகிறது. But this other group was wanderers. Amen. ஆனால் இந்த மற்ற குழுவினரோ அலைந்து திரிபவர்களாக இருந்தனர். But both groups was religious. Cain was religious. Abel was religious. And God drew a line which was right. ஆனால் இரு கூட்டத்தாரும் மத சம்பந்தமானவர்கள். காயின் பக்தி உள்ளவனாய் இருந்தான். ஆபேல் பக்தி உள்ளவனாய் இருந்தான். தேவன் ஒரு கோட்டை வரைந்தார். அது சரியானதாய் இருந்தது. Cain was just as religious as Abel. They both built altars. They both believed in God. They both worshiped God. They both brought gifts. காயின் ஆபேலைப் போலவே பக்தி உள்ளவனாய் இருந்தான். அவர்கள் இருவரும் பலிபீடங்களை கட்டினார்கள். அவர்கள் இருவரும் தேவனை விசுவாசித்தனர். அவர்கள் இருவரும் தேவனை தொழுது கொண்டனர். அவர்கள் இருவரும் காணிக்கைகளை கொண்டு வந்தனர். Now watch them two seeds. One fighting the evil, trying to destroy the righteous seed. And he tried to destroy Abel. He did. But God raised up Seth to take his place. He thought he had Jesus right there. இப்பொழுது அந்த இரண்டு வித்துக்களை கவனியுங்கள். ஒன்று சண்டையிடுதல். நீதியுள்ள வித்தை அழிக்க முயற்சிக்கும் பொல்லாங்கானவர்கள். அவன் ஆபேலை அழிக்க முயன்றான். அவன் செய்தான். ஆனால் தேவனோ அவனுடைய ஸ்தானத்தில் சேத்தை எழுப்பினார். அவன் இயேசுவை கொன்றுவிட்டதாக எண்ணினான். Look down through the age. Everywhere, every place he come, he cornered that seed. When he slew one and the other, he thought he had that. And finally he took after John the Baptist. Finally cut his head off. காலங்கள் தோறும் எங்கும் நோக்கி பாருங்கள். அவன் வந்த ஒவ்வொரு இடத்திலும் அவன் அந்த வித்தை மடக்கினான். அவன் ஒருவரை அல்லது மற்றவரை கொன்றபோது அவன் அதை உடையவனாய் இருந்ததாக எண்ணினான். இறுதியாக அவன் யோவான் ஸ்நானகனை பின்தொடர்ந்து முடிவில் அவனுடைய தலையை வெட்டினான். He thought he had him then, but he found out he was over here in Jesus. Amen. He slew all the babies and Moses. He tried to kill Moses. He tried every way he could to destroy that seed. And when he killed Christ at Calvary, அப்பொழுது அவன் அவரை உடையவனாய் இருந்தான் என்று அவன் எண்ணியிருந்தான். ஆனால் அவர் இங்கே இயேசுவுக்குள் இருப்பதை அவன் கண்டறிந்தான். அவன் எல்லா குழந்தைகளையும் கொன்று போட்டான். அவன் மோசேயை கொல்ல முயற்சித்தான். அவன் அந்த வித்தை அடிக்க தன்னால் முடிந்த ஒவ்வொரு வழியிலும் முயன்றான். அவன் கிறிஸ்துவை கல்வாரியில் கொன்றபோது but God raised him up again the third day. Amen. And then he sent the Holy Ghost back to call sons. Amen. Daughters of God. ஆனால் தேவன் மூன்றாம் நாளிலே அவரை மீண்டும் எழுப்பினார். அதன் பின்னர் தேவனிடத்திற்கு குமாரரையும் குமாரத்திகளையும் அழைக்க பரிசுத்த ஆவியை அவர் திரும்ப அனுப்பினார். And that same evil religious seed is persecuting that righteous seed yet today. Amen. You see it? They're trying to destroy that righteous branch of God. Amen. அதே பொல்லாத மத சம்பந்தமான வித்து அந்த நீதியான வித்தை இன்றைக்கும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை காண்கிறீர்களா? அவர்கள் அந்த நீதியுள்ள தேவனுடைய கிளையை அழிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். Now, both sides, if you notice, it started in Genesis religious. On both sides, one of them denominational, high-minded, and the other one humble, walking in the Spirit by revelation. இப்பொழுது இருபுறமும் நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அது ஆதியாகமத்தில் துவங்கினது.
இரு பக்கமும் மத சம்பந்தமானதாய் இருந்தது. அவர்களில் ஒருவன் ஸ்தாபனத்தை சார்ந்தவன், இருமாப்பு கொண்டவன், மற்றொருவன் வெளிப்பாட்டினால் தாழ்மையாய் ஆவியில் நடப்பவன். How could Abel ever know that it was a lamb instead of fruits from the field? Because it was revealed to him by a divine revelation. அது வயலின் கனிகளுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி என்பதை ஆபேல் எப்படி அறிந்து கொள்ள முடிந்தது? ஏனென்றால் அது ஒரு தெய்வீக வெளிப்பாட்டினால் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Jesus said the same when Peter confessed him to be the Son of God. He said, flesh and blood has not revealed this to you, but my Father which is in heaven has revealed this to you. பேதுருவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்த போது இயேசுவும் அதையே கூறினார். அவர், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். Upon this rock, the rock, not Peter, not Jesus, but on the divine revelation. இந்த கன்மலையின் மேல் என்றார். கன்மலை பேதுரு அல்ல, இயேசு அல்ல, ஆனால் தெய்வீக வெளிப்பாட்டின் பேரில். I'll build my church and the gates of hell cannot prevail against it. You get it? It's divine revelation. என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. உங்களுக்கு அது புரிகிறதா? அது தெய்வீக வெளிப்பாடாய் உள்ளது. Now watch. Every effort of time, they met face to face and fought it out. Look at when Moab was up on the hill and Israel was in the valley. இப்பொழுது கவனியுங்கள். ஒவ்வொரு முயற்சியும் காலந்தோறும் அவர்கள் நேருக்கு நேர் சந்தித்து அதை எதிர்த்து போராடினர். மோவாப் மலையின் மேல் இருந்ததையும் இஸ்ரவேல் பள்ளத்தாக்கில் இருந்ததையும் பாருங்கள். And Israel only asking as a brother gentleman to pass through their land, going to the promised land that God had promised them, only asked for a little revival in their church, as it were. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சகோதரன் என்ற முறையில் பெருந்தன்மை உள்ளவர்களாய் தங்களுடைய தேசத்தினூடாக கடந்து செல்லும்படி தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அவர்களுடைய சபையில் ஒரு சிறு எழுப்புதல் மாத்திரமே கேட்கப்பட்டது. Just to pass through the land and promise they would even pay for the grass that the cattle licked up. And they would go over the king's highway and the things that they would do as they passed through the lands. And they would make it right. But jealousy. தேசத்தினூடாக கடந்து செல்ல கால்நடைகள் நக்கும் புல்லுக்கு கூட அவர்கள் கூலி கொடுப்பதாக வாக்களித்தனர். அவர்கள் ராஜாவினுடைய பெரும்பாதையினூடாக செல்வார்கள். அவர்கள் தேசங்களினூடாக கடந்து செல்லும் போது அவர்கள் செய்யும் காரியங்களை அவர்கள் அதை சரிபடுத்துவார்கள். ஆனால் பொறாமை.